எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிலாஷினி 2 நாளாக லீவு போட்டிருக்கா, ஏன்னு தெரியுமா? அதான் எனக்கும் தெரியல ஏன்னு. கால் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா ஃபோன் நம்பரும் இல்லை. கதிர்கிட்ட வேணால் கேட்டு பார்க்கலாம் ஃபோன் நம்பர் இருக்கான்னு. கதிர் உங்ககிட்ட நிலாஷினி நம்பர் இருக்கா? இல்லை, அவன் நம்பர் என்கிட்ட இல்லை. நிலாஷினி நேம் சொன்னே அவன் மூஞ்சே வாடிருச்சு. சரி, ஓகே கதிர். எல்லாருக்கும் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். பரவாயில்ல, இன்னைக்கு எல்லோரும் சீக்கிரம் கிளாஸ்க்கு வந்துட்டீங்க. இல்லை சார், நான் மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். அது எப்பயும் நடக்கிறது தானே செலியன். சரி, ஓகே, கிளாஸ் ஓவர். எல்லாரும் சீக்கிரமாக புக்கை மூடுங்க, கிளம்பலாம். சரி, ஓகே, வாங்க சீக்கிரம் கிளம்பல, இல்லைன்னா ஷாப் மூடிடுவாங்க. போகலாம், ஐ எம் வெயிட்டிங். அண்ணா மெனு கார்டு கொடுங்க. இந்தாப்பா மெனு கார்டு. இவ்வளோ வெரைட்டி ஐஸ்கிரீமா? மெனு கார்டை பார்த்து ஏன்டா இவ்வளோ ஷாக் ஆகுற? எனக்கு சாக்லேட் கோன். எனக்கு பட்டர் ஸ்காட்ச். எனக்கு பிளாக் கரண்ட். நம்ம என்ன வாங்கி சாப்பிடலாம்? சரி, ஓகே, எனக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுமா? அதானே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எப்படி சாப்பிட முடியும்? நான் சாப்பிடுவேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி. டேய், அதுக்கு பேர் ஐஸ்கிரீம் இல்லைடா, ஐஸ்கிரீம் ஃப்ரூட் சாலட். ஏதோ ஒன்று டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதுவே போதும். நம்ம கேங்கில் யார் அதிகம் பேசுவாங்க? வேற யார்? நம்ம செலியன் தான். நான் பேசலைன்னா நம்ம கேங்கில் சத்தமே இருக்காது. அது கண்டிப்பாக உண்மை தான். சரி, ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒரு சீக்ரெட் சொல்லணும். சீக்ரெட் சொல்லணுமா? ஆமாம், சின்ன சீக்ரெட். டேய் செலியா, நீயே ஃபஸ்ட்டு ஆரம்பி. நான் 8th படிக்கும்போது ஹோம்ஒர்க் செய்யாமல் என்னோட நோட்புக்கை நாய் கடிச்சிருச்சுன்னு போய் சொல்லிட்டேன் டீச்சர்கிட்ட. அப்புறம் என்னாச்சு? டேய் நாயை, நாளைக்கு நோட்புக்கு கொண்டு வந்து டீச்சர் சொல்லிட்டாங்க. செலியன் வேற லெவல்ரா. ஆமாம் செலியன், ஒரே சிரிப்பாக இருக்குது. சரி, விட அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரி மகி, இப்போ உன்னோட டர்ன். அம்மா லட்டு செஞ்சு வைப்பாங்களா? நான் சின்ன வயசாக இருக்கும்போது அம்மாவுக்கு தெரியாமல் நிறையா லட்டு எடுத்து சாப்பிடுவேன். பாரா மஹி, நீ நானும் சேம் டீம். யாழினி, இப்போ உன்னோட டர்ன். நான் ஸ்கூல் படிக்கும்போது டான்ஸ் ஆடினேன் ஸ்டேஜில். அப்போது வலிக்கு கீழே விழுந்துட்டேன். அது ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு எல்லோரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு லெவல். யாழ்னி சூப்பர் டி. ஏண்டி, நான் கீழே விழுந்தது உனக்கு சூப்பரா? அது இல்லை, அதையும் ஒரு ஸ்டெப்புன்னு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சிருக்க பற்றி, அதுதான். கதிர், இப்போ உன்னோட டர்ன். நான் சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டும்போது ஸ்ட்ரைட்டாக குளத்துல போய் விழுந்துட்டேன். ஓஹோ, அப்போ தான் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டியோ? நீ வேற ஏன்டா, ரொம்ப பயமாக இருந்தது. இதை நான் வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை. இப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல? ஆமாம் மகி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காலேஜ் முடிகிற வரைக்கும் நம்ம ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும். எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கலாம். பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு பச்சை. காலேஜ் முடிஞ்சாலும் நம்ம இப்படியே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். கண்டிப்பாக நம்ம 4 பேர் இப்படியே இருக்கலாம். என்னடா சொல்கிற, 4 பேர் இப்படியே வா? அப்போ மஹி உன்னோட ஃப்ரெண்டு தானா? டேய் கம்மான இருடா, நான் இன்னும் அவகிட்ட லவ்வே சொல்லலை, அப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம். இப்போதைக்கு என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். டேய், அங்கே பாருங்கள், வெளியே வேற மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆமாம், இப்போ எப்படி போகிறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, மழை நிற்கிற வரைக்கும் இங்கே இருக்கலாம். சின்ன வயசாக இருக்கும்போது மழை பெஞ்சிச்சுன்னா வெளியே ஓடி போய் விளாடுவேன். நானும் அப்படி தான். நானும் அப்படிலாம் இல்லைப்பா, நான் மழை பெஞ்சு நல்லா பஜ்ஜி போண்டான்னு சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஏன்டா, சாப்பாட்டை தவிர உனக்கு ஒன்றும் தெரியாதா? அதுக்காக தாண்டா உயிரே வாழ்ந்துட்டுருக்கேன். என்னடா இப்படி சொல்லிட்ட? சரி, ஓகே, ஒரு கேம் விளாடலாமா? என்ன கேம்? நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், அந்த வேர்ட் பற்றி உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அது அப்படியே சொல்லணும். ஓகே, ஸ்டார்ட். ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்பயும் நல்ல க்யூட் மெமரிஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்பயும் ட்ரஸ்ட் இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்பயும் ட்ரீட் இருக்கணும். எதோடடா கனெக்ட் பண்ணிகிட்ருக்க? நமக்கு எப்பயும் சாப்பாடு தான். சரி, ஓகே, மழை நின்றுச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம கிளம்பலாம். ஓகே மக்கி, கிளம்பலாம். இந்த ஃபோட்டோ அன்றைக்கி நம்ம மேரேஜ் போகிறப்ப எடுத்தது. இந்த ஃபோட்டோவில் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா மஹி? இந்த பிங்க் கலர் சாரியில் உன்னை தூரத்துலேருந்து ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன். உன்கிட்டையும் சொல்லியிருக்கலாம், பட் லவ் இன்னும் சொல்லலைல்ல. மஹி, உனக்கு தெரியுமா, நான் சிரிக்கிறதுக்கு பல நேரம் காரணமாக இருக்கிறது நீ மட்டும்தான். நீ பக்கத்தில் இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது.
நீ பண்ணுற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நான் அதை பார்த்து ரசித்து அதை பெருசாக சந்தோஷப்படுறேன். நீ நார்மலாக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எவ்வளோ அழகாக சிரிச்ச தெரியுமா மகி? நான் உன் அழகாக பார்த்து தான் ரசிச்சுட்டு இருந்தேன். எத்தனை பேர் என்னை சுற்றி இருந்தாலும் நீ இல்லாதப்போ என்னோட கண்ணு உன்னை மட்டும்தான் தேடுது. நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் லவ் தான் எனக்கு தெரியும். அந்த லவ்வை இப்போ சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஏன்னா நான் உன்னை இழக்க விரும்பலை. நான் லவ்வை சொன்னதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஏதோ ப்ராப்ளம் வருமான்னு எனக்கு ஒரு பயம். ஒரு நாள் என் மனசுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்லுவேன். அந்த நாள் எப்போ வருதோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். அதுக்காக எத்தனை டேஸ் ஆனாலும் எனக்கு கவலை இல்லை. நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் மகி, அதுதான் எனக்கு வேணும். உயிரை துறந்து வரும் நீதான் என்னை எழுத்து, நான் போடும் கையெழுத்து அன்பே. உலக மொழியில் வரும் எல்லாமே நீ எழுத்து, காதல் தான் கல்லடித்து அன்பே.